கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் யோபு 42 அதிகாரம் 2 வசனத்திலே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும், அந்த தீர்மானம், அந்த அனாதி தீர்மானம் எல்லாருக்குமே முன் குறித்து விட்டார். நம்ம பிறக்கு முன்பாகவே அவருக்கு எல்லாம் தெரியும். எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். அவருடைய பாதபடியிலே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்தால் போதும். சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னா, ஒரு வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கா, பிள்ளை கொடுக்க தேவனால முடியும். ஒரு மனுஷனால வீடே வாங்க முடியாதா, அந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அது தேவனுக்கு தெரியும். வீடு கட்டித்தர தேவனுக்கு முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பாவத்திலே செத்து போயிட்டான், அவன் இனிமேல் அவ்வளவுதான், அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படிம்பாங்க. ஆனா தேவன் ஒரு இமைப்பொழுதுல தூக்கி எடுத்துருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் விழுந்து போயிட்டேன், என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, நான் பல மடங்கு நான் ரிவர்ஸ்ல போயிட்டேன், என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படின்னு ஒருவேளை யாராவது ஒரு குழப்பத்தோடு இருந்தால் மனுஷனால தூக்கி எடுக்க முடியாது. ஆனா தேவன் நினைத்தால் ஒரு இமை பொழுதுல தூக்கி எடுத்துருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யணும், நம்ம எந்த பகுதியில நம்ம குறையா இருக்கிறோம், எந்த பகுதியில கர்த்தரை விட்டு தள்ளி போனோம், அதை தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிடணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துலலாம் தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்துக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, உலகத்தை திரும்பி பார்த்துருப்பாங்க. சிம்பிளா உலகத்தை திரும்பி பார்க்கும்போது பல மடங்கு ரிவர்ஸ்ல போயிருவாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், ஆலயத்தில் உள்ள பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். இன்னைக்கு காலவேளையிலே நம்ம எப்படி இருக்கிறோம், எதுல நம்ம பின்னாடி போயிருக்கிறோம், அது எந்த பகுதி, அது எந்த காரியம், எதுல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்தால் நலமா இருக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ரவிராஜால ஒண்ணுமே முடியாது, ரவிராஜால ஒண்ணுமே முடியாது, ஜீரோ. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இருப்பாரானால் சகலமும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையிலே உங்க கூட கர்த்தர் டிராவலிங் ஆனார்னா போதும், உங்க கூட கர்த்தர் வந்தா போதும், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்தா போதும், உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வந்தா போதும். உங்க குடும்பத்துல எந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வரணும். அது எந்த பகுதினாலும் இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவேளை சண்டையா இருக்கலாம், குடும்பத்துல பிரிஞ்சு போயிருப்பாங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. எந்த பகுதியா இருந்தாலும் சரி, இனிமேல் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் இது நடக்காது அப்படின்னு சொல்லி டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பம் பிரிந்து போயிருந்த நிலைமையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி,
மனுஷனால தூக்கி எடுக்க முடியாது. ஆனால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்படி இருக்கு? அதுதான் இன்னைக்கு செய்தி. என் வாழ்க்கையில நானும் சொல்ல முடியும்பா. நான் இன்னும் கூட சொல்லுவேன். என் வாழ்க்கையில தேவன் என்னென்ன அற்புதம் செய்வாரோ நான் இன்னும் வரக்கூடிய காலத்துல சொல்லுவேன். இன்னும் சொல்லுவேன். 2026 நான் உயிரோட வச்சுக்கோங்களேன், அது என்னோட கிருபை. ஊரை விட்டு அனாதையா போனேன். பிசினஸ் லாஸ். மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன். சொந்த வீட்டில் வித்து போயிருக்கேன். தேவன் மறுபடியும் கொடுத்துருக்கோம். எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். 2008 டாக்டர் சொன்னாரு, இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாரு. 2026 உயிரோட தான் இருக்கு. எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் செத்து போயிருன்னு சொல்லி ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு மாந்திரியம் பண்ண தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் உயிரோட தான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த உலகத்துல மக்கள் ஆயிரக்கணக்கு போடலாம். மனுஷன் நிறைய தேவையில்லாத காரியங்களை யோசிக்கலாம், இல்ல தேவையில்லாத காரியங்களை பேசலாம். ஆனா ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருப்பாரானால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில் நடந்துக்கு நான் சொல்றேன். எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. பைபிள் வாசிக்க சொல்லி கொடுத்தாரு. இருதய மனக்கண்கள் திறந்தாரு. எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு ஊழியத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அப்போ வழி நடத்தின ஃபுல்லா கர்த்தர். தூங்கி எந்திரிச்சா ரவிராஜுக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். ஒரு நாள் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அது தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். 2026 நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா தேவனோட கரத்துல இருக்கோன்னு அர்த்தம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். காலவேளையிலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க? இப்போ சில குடும்பத்தில் கடன் பல லட்சங்கள் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த கடனால தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் அப்படிம்பாங்க. என் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்கு, பிரிஞ்சு போயிடலாம் அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட சொல்லுவாங்க. ஏன்னா சிந்தனைக்குள்ள பல போராட்டங்கள் வரும்போது தடுமாறிடும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை, என்ன பிரச்சனை, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர். அவருடைய பாதபடியிலே நம்ம அர்ப்பணித்தால் போதும். ஏன்னா நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கு. காலைவேளை ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கு. வீடு கட்டணும்பாங்க, இடம் வாங்கணும்பாங்க, பணம் இல்லைம்பாங்க, சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும்பாங்க, கார் வாங்கணும்பாங்க, பையனுக்கு வேலை இல்லைம்பாங்க, கணவருக்கு வேலை இல்லைம்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போறக்கா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் நடக்கும். எதெல்லாம் மனுஷனால முடியாதோ அதெல்லாம் தேவனால முடியும். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபனுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இருந்துச்சு. யோபனுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிட்டு, ஆனா நம்பிக்கை போலயே. அந்த ஒண்ணுதான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு முதல்ல எது இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கக்கூடாது, மனுஷன் மேல இருக்கவே கூடாது, கர்த்தர் மேல அந்த நம்பிக்கை இருக்கணும். யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்ற அப்படின்னா, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயோஜனமாக. அப்ப யோபனுடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரம் பட்டு முடிச்சாச்சு. ஆனா நம்பிக்கை குறையலை, நம்பிக்கை குறையலை, நம்பிக்கை குறையலை. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன்னா யோபனுடைய வாழ்க்கையில சிநேகருக்கா ஜெபித்தார் சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா யோபுக்குள்ள இன்னொன்னு இருந்துச்சு, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப நான்லாம் பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கேன். வீட்டுல எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சிட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன் அப்படின்னா
நான் கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை அது எப்படி இருக்கு, அந்த நம்பிக்கை இன்னும் எனக்குள்ள வளருதா, எனக்குள்ள இன்னும் பெருகுதான்னு சொல்லி தேவன் பார்ப்பார். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன ஒரு மரக்கன்று வைக்கிறோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது அது மரமா வளர்ந்துட்டான்னு சொல்லி பார்ப்போம். சில வீட்டில் கனி, ஒரு மாம்பழம் வருமா, ஒரு கொய்யாக்காய் வருமா, ஏதாவது காய்க்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காய்க்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேதனையா இருக்கும். இன்னும் காய்க்க மாட்டுக்கு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த மரம் பெருசாக மாட்டுக்கு அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 5 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கேன், என் இருதயத்துல கொஞ்சமாவது கனி இருக்கா, அந்த நற்கனி இருக்கா, அந்த நற்குணம் இருக்கா, இதெல்லாம் பரலோகம் தேவன் பார்ப்பார். தேவன் பார்க்கும்போது என் இருதயம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எந்த காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறோமோ அது தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவன் வாய்க்க பண்ணுவார். தேவன் வாய்க்க பண்ணுவார். அது ஒரு மனுஷனால கூடாது, தேவனாலே கூடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு காலவேளையிலே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்? மனுஷன் தரமாட்டான்ப்பா, ஆனா தேவன் தருவார். நம்ம யாரை நம்பணும் அப்படின்னா தேவனை நம்பணும். தேவனை நம்பினால் வாசல் திறக்கப்படும். மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு மனுஷன் தேவனை நம்பி புறப்படும் போது மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு வியாபாரமா இருக்கலாம், ஒரு புதுசா ஒரு இடத்தை வாங்க போறீங்களா, எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன், ஆலயத்துக்காக இடம் பார்த்துட்டு இருக்கேன். இடம் பார்த்து வச்சாச்சு, ஆனா இன்னும் முடிக்க முடியல. எனக்கு தேவன் தருவார், அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கணும். நம்பிக்கை மனுஷனை சார்ந்து பெறக்கூடாது, தேவன் எனக்கு தருவார். ஆலயம் தரிசனம் கொடுத்துக்காரு, தேவன் தருவார், அவ்வளவுதான். அப்ப நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் மேல வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன வீடு கட்டணுமா, இல்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியணுமா, இல்ல குடும்பத்துல பிள்ளை வேணுமா, ஒரு வியாபாரமா, ஒரு கம்பெனியா, எதுனாலும் சரி, விசுவாசம் நம்பிக்கை எப்படி இருக்கு. சில குடும்பத்துல ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பிரச்சனைல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதமா ஒரு சுகம் தருவார், எனக்கு ஒரு விடுதலை தருவார், என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்லாம் செழிப்பா இருக்கு பைபிள்ல. நம்ம நிறைய நேரத்துல ஏன் சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா, உலகத்தை பார்த்துருந்தோம், எட்டி பார்த்துருந்தோம். என் வாழ்க்கையில நாலாம் செல்லத்துல யோசிப்பேன், இது நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். மனுஷனால முடியாது, ஆனா தேவனால கூடும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த காலவேளையிலே உங்க குடும்பத்திலே தேவரீர் சகலத்தையும் வல்லவர். உங்களுக்கு என்ன வேணும் தேவன்கிட்ட கேளுங்க. அப்பாட்டு தானே கேட்க போறீங்க. நம்ம என்ன ஒரு 5 கிலோவா கேட்க போறோம்? கிடையாது, கொஞ்சோண்டு. என் வீட்டில் இல்லப்பா, எனக்கு ஒரு வீடு வேணும்ப்பா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குப்பா, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா. இப்போ நாளா தைரியமா சொல்ல முடியும், சர்ச்சுக்கு ஒரு இடம் வேணும்ப்பா, இடத்துக்கு பணம் வேணும்ப்பா, இப்படியே கேட்பேன். பரலோகத்துல தேவன்கிட்ட கேட்கணும்ல, அப்பா தானே, பரமபிதா தானே,
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவார். இதெல்லாம் எப்போ? நம்ம தேவனை நம்பி துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கு மகிமை செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம குடும்பம் ஆட்டோமேட்டிக் ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? தேவனுடைய சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? தேவன் பார்த்து கொண்டிருப்பார். தேவன் பார்த்து கொண்டிருப்பார். குடும்பத்தை பார்ப்பார். குடும்பத்தை பார்ப்பார். குடும்பத்தை தேவன் பார்ப்பார். ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கிற தேவன், பள்ளிக்கு பெருகிற ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிப்பார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, பூமிக்குரிய வாழ்க்கையில சரி, எல்லா பகுதியிலுமே தேவன் ஆசீர்வதிப்பார். நமக்குள்ள இன்னொரு விசுவாசம் வேணும். நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு கர்த்தர் மேல இருக்கோ, விசுவாசமும் வேணும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நான் உங்க மேலதான்ப்பா நம்பிக்கையா இருக்கேன். நான் உங்க மேலதான்ப்பா விசுவாசமா இருக்கேன். அந்த விசுவாசம் எப்படி இருக்கு? ஏன்னா சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது விசுவாசமா இருப்பாங்க. இன்னைக்கு குடும்ப சூழலை பார்க்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது, கணவரை பார்க்கும்போது, பக்கத்து வீட்டில் உள்ள மக்களை பார்க்கும்போது, பலவிதமான சூழலை நம்ம பார்க்கும்போது நம்ம இதயத்துல ஒரு சோர்வு வந்துடும். நமக்கெல்லாம் கிடைக்குமா? அது ஒரு பிள்ளையா இருக்கலாம், இல்லை ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு வியாபாரமா இருக்கலாம், எந்த காரியம்னாலும் இருக்கலாம். சோர்வு வந்துடும். அந்த சோர்வு எப்படி வருது அப்படின்னா, மற்ற ஜனங்களை பார்க்கும்போது தான் வருது. ஒரு மனுஷன் தேவனை பார்த்தால் அவங்க செய்யறது எல்லாம் வாய்க்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப நான் எதை அறிந்திருக்கணும் அப்படின்னா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரே வாக்குத்தத்தம் தான். ஏன்னா இந்த வருஷம் தேவனர்கள் எப்போ மினிஸ்டருக்கு ஒரு ஆலை எழும்புது, ஆலயத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடம் வாங்கணும், ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் எழுப்புவார். மனுஷனால முடியாது, ஆனால் தேவனால முடியும். பல லட்சங்கள் ஒரு இடத்துக்கு, இடமெல்லாம் பார்த்தாச்சு, முடிக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை யாராவது சர்ச்சுக்கு இடம் வாங்கி தரணும் அப்படின்னா 9363064181 என்ற நம்பரில் கூப்பிடுங்க. திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். கர்த்தருக்கா கடைசி காலத்தில் பக்தி வைராக்கியம் இருக்கும். செத்தா பரலத்தில் நிற்கணும், அவ்வளோதான். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 போட்டிருக்கு, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நான் செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல எது போகுது அப்படின்னா, நான் என்னென்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேனோ அது எல்லாமே பரலோகத்துக்கு அப்படியே டிராவலிங் ஆகுது. இதுதான் நான் முழுசா பைபிள் வாசத்துல கண்டுபிடிச்சேன். நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, என் கூட அப்படியே டிராவலிங் ஆகுது. அதனால 24 மணி நேரம் வாழ்க்கையில இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர்றதுக்கு நம்ம அப்படி யோசிப்போம். ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போற யோசிச்சுனாலே இந்த உலகத்துல எது மேலேயுமே ஆசைப்பட மாட்டாங்க. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் டோட்டலா வெறுத்துட்டு வந்தேன். இந்த நிமிஷம் வரிய உலகத்தை சார்ந்து வாழாமல் தேவனை சார்ந்து வாழ தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னைக்குள்ள செய்தியில ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய சின்ன சின்ன காரியத்தை நம்ம யோசிப்போம்ல. தடைபடாது. எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். தடைபடாது, தடைபடாது. நம்மளுக்கு அடிக்கடி நம்ம என்ன யோசிப்போம்? இது நடக்குமோ நடக்காதோ, இது நடக்குமோ நடக்காதோ. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம சுயமா யோசிக்க கூடாது. தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அது எதுவுமே தடைபடாது. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல சுயமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு.
அவங்க எதையாவது யோசிப்பாங்க, அப்புறம் நடக்கலை, அப்புறம் ஃபெயில் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி தூசிக்கிறாங்க. நான் நிறைய குடும்பத்தில் நிறையவர்கிட்ட பேசும்போது எனக்கு வருத்தமான காரியம்னா எனக்கு இது ஒன்று தான். தேவன் எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி சடக்குன்னு தூசிச்சிருவாங்க. நம்ம உயிரோட இருக்கிறோமே, கொரோனாக்கு அப்புறம் நம்ம 5 வருஷம் வாழ்ந்துருக்கிறோமே, இதெல்லாம் கிருபை தானே. குடும்பமா இருக்கிறோம்ல, கைகால ஆரோக்கியமா தானே இருக்கு. அப்ப நம்ம தேவனை எப்படி துதிக்கணும்? தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. தேவன் எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி சில குடும்பத்துல என்கிட்ட பேசும்போது எனக்கு தாங்க முடியாது. உடனே நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா சில குடும்பத்துல அவங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, கடவுளே இல்லை, தேவன் இருந்தா எனக்கு ஏன் அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய தேவையில்லாம பேசிடுவாங்க. தேவனோட நாமத்தை தூசிச்சுறாங்க. தேவனோட நாமத்தை தூசிக்கும் போது வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் வரும்? எனக்கு தேவன் செய்வார், எனக்கு தேவன் செய்வார், எனக்கு தேவன் செய்வார், என் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். அது நம்பிக்கை. வீட்டுல சின்ன பையன் இல்ல பொண்ணு இல்ல படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், காலேஜில் ஃபீஸ் கட்டணும் அப்படிம்பாங்க. வீட்டில் அம்மா அப்பாட சொல்லிடுவாங்க, இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு மாதத்தில் கட்டியிருப்பாங்க. அம்மா அப்பா கரெக்டாக கட்டிடுவாங்க, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு. அம்மா அப்பாவே இவ்வளோ கரெக்டாக கட்டும்போது பரலோகத்தில் தேவன், நம்மளை உருவாக்கின தேவன் 3 நேரம் டெய்லி சாப்பாடு தராருல்ல, இன்னைக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நித்திய ஜீவன் தருவேன் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. இயேசு சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய பார்வை இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். நான் எதை பார்க்கணும் அப்படின்னா இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். மனுஷனை பார்த்தாலோ, இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள நபரை பார்த்தாலோ, இல்லை சொந்தக்காரனை பார்த்தாலோ, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாலோ காரியம் நடக்காது. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் சொல்லி நினைத்திருக்கிறாரோ அது தடைபடாது, அது தடைபடாது, அது நம்ம வாழ்க்கையில தடைபடாது, நம்ம வாழ்க்கையில தடைபடாது. நமக்கு தேவன் என்ன தரணும் சொல்லி தீர்மானம் வச்சிருக்காரோ அது தடைபடாது, அது கரெக்டா நடக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு சின்ன ரகசியம், என் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். நான் அவர் மேல வச்ச விசுவாசம் அதிகமா தான் ஆகணுமே தவிர குறைஞ்சிடக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தையோ தூசிக்கிற வார்த்தையோ பேசிடக்கூடாது. இப்ப நாளா ஊழியத்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய யோசிப்பேன். இடத்துக்கு பார்த்தோம், இடம் முடிக்க வேண்டிய சொல்ல வந்துட்டு, ஆனால் என்ன செய்யணும் தெரியல. ஆனா தேவன் பார்த்துக்கொள்ள, அவ்வளவுதான். தேவனுக்கு தெரியுங்களா என் இருதயம் எப்படிலாம், நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன், நான் எதை நினைச்சு புலம்புறேன், தேவனுக்கு தெரியுங்களா? இதே தானே உங்க வாழ்க்கையில். நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படும், அது ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, கடனோ ஏதோ ஒன்று, கடன் அடைக்கணும், வீட்டில் கணவர் ரசிக்கப்படணும், பிள்ளைகள் ரசிக்கப்படணும். சில குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்கும், ஒரு குட்டி பிள்ளை வேணும், ஒரு வாரிசு வேணும், வயசான பாட்டிமார் என்ன யோசிப்பாங்க, பேரன் பேத்தி வேணும். இதெல்லாம் நம்ம அன்றாட யோசிக்கக்கூடிய காரியங்கள். ஒவ்வொரு வீட்டில் உள்ள காரியத்தை சேர்த்து சொல்லிட்டேன். அதனால இது எல்லாமே தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும், நீர் செய்ய நினைத்து தடைபடாதுப்பா. என் வாழ்க்கையில நீங்க எனக்கு ஒரு பிள்ளை தரணுமா தந்துடுவீங்க, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை தந்துடுவீங்க, வெளிநாட்டு போகணுமா தந்துடுவீங்க, நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுமா எடுத்துருவோம்ப்பா. நீங்க செய்யறது எனக்கு தடைபடாதுப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுப்பா என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால காலை வேளையில ஜெபிக்க போயிடும், சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். எனக்காக முடிந்தா ஜெபித்து கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய கிருபையினால 31 நாளும் ஆன்லைன் மூலியமா அனுப்புறதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. நைட்டும் கேளுங்க, இணைந்து ஜெபிங்க. நீங்க தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. செத்தா பரலோகத்தில் நிக்கணும், அவ்வளவுதான். ஏன் அந்த வேடை மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் இந்த பூமியிலே கோடிக்கணக்கா சேர்த்துட்டு நகை, பணம், பொருள், வீடு, இடம், சொத்து ஜாதி இங்கே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்காங்க. நம்ம ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. வாழ்ற காலத்திலே கர்த்தருக்கா ஏதாவது நம்ம உண்மையா வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேருவோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அப்படியே காணாம போயிட்டார். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். இந்த உலகத்துடைய கவலையோ வேற எந்த ஒரு காரியமோ இல்ல பண ஆசையோ பொருளாசையோ எதுவும் வேண்டாம். அதனால தெளிவா நம்ம இருந்தோம் அப்படின்னா பிசாசு உள்ள என்ட்ரு ஆக மாட்டான். அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்துகிற சுகினப்பா, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கான கிருபைக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் அப்பா பிள்ளைகளோட கொடுக்கட்டும்பா. இந்த வருஷத்திலே ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரங்களால் நிரப்புங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. கல்லான இறுதியம் இருந்தால் எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இறுதியும் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கங்க. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே பிதா குமார் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும்ப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்க குறை இருக்கோ அந்த எல்லா குற்றத்தையெல்லாம் மன்னித்து மறுபடியும் அப்பா பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா இணைந்திருக்கிறாங்க, இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுங்கப்பா. நீக்கி போட்டுங்கப்பா. நீக்கி போட்டுங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கிரியில் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறப்பா. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் டிரைவிங் லைன்ல போறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விசேஷமாக பாதுகாக்கணும்ப்பா. வேலி அடைக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா புதுசா இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கால வேளையில கண்ணீரோடு இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தரே வாசல் திறந்து பிள்ளைகளை திருமணத்தை நடத்திதாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் குடும்பத்தை இணைத்து வைங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. அப்பா இணைந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரம் பிள்ளைகளோட இருக்கட்டும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேவனர்களே அப்பா மினிஸ்டர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் முதியோர் இல்லத்தில் இருக்காங்களோ ஹாஸ்டலில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் விசேஷமாக அந்த இடத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்களோ ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா யாருமே இல்லாமல் அனாதையா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. நீங்க கூட இருங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks
for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.